இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு அடையாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணமும் இப்ப நீங்க நல்லா பாருங்க, தமிழர் நிலப்பரப்பா, தமிழ்நாடு இருக்கா, ஈழம் இருக்கா? இப்ப தமிழர்களுக்கும் ஒரு தனி நாடு அடையுதுன்னு வைங்களேன். தமிழ்நாடு அண்ட் தமிழ் ஈழம்ங்கிறது தான் தமிழர்களுடைய தேசிய நிலப்பரப்பு. இந்த தமிழீழத்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்துதான் தமிழ் தேசியவாதிகள் மேப்பே வச்சிருப்போம், பாத்துருக்கீங்க. இது மட்டும் ஒரு நாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நடுவுல இருக்கக்கூடிய ராமர் சேத்து அந்த இது இருக்குல்ல, அந்த மண் திட்டு, அதை வந்து கண்டிப்பா கேப் பண்ணி அங்க ஒரு மேம்பாலம் கட்டிடுவாங்க. அங்க ஒரு மேம்பாலம் கட்டிட்டா கட்டுறதும் ஈஸி. அந்த இடத்துல கப்பல்கள் போயிட்டு வரக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டோம்னு வைங்க, காசு கொட்டும். தமிழ்நாடு எந்த லெவலுக்கு ஒரு பெரிய நாடா மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரு கப்பலுக்கும் அவ்வளவு காசா பாரு. அதனால தான் இந்த மாதிரியான விஷயம் நடந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பலரும் வந்து அதை தடை செஞ்சு நமக்கான அந்த தேசிய அங்கீகாரத்தை கொடுக்காம நம்மளை இருட்டடிப்பு பண்ணி ஈழம் அமைஞ்சாலும் இது நடந்துரும். ஈழம் அடைஞ்சாலும் இந்தியாவோட ஒப்பந்தம் பண்ணி அதை பண்ணிடுவாங்க. எதுவுமே நடந்துடக்கூடாது இதுல. அதனாலதான் உலக நாடுகள்லாம் சேர்ந்து எல்லாத்தையுமே காலி பண்ணது. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான ஒரு விஷயம். அப்ப இது உண்மையிலேயே நம்ம இருக்கிறது வந்து ஜியோ பாலிட்டிக் உலகத்துடைய மைய பகுதியாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். செயல்படவும் முடியும். ஆனா அதை செயல்பட விடாம அப்படியே இருட்டடி பண்ணி வெளிப்படையா சொன்னா அந்த கடல்ல தமிழர்களுடைய ஆளுகே இருக்கக்கூடாதுங்கிறனாலதான் தமிழக மீனவர்கள் அங்க சுட்டுக் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ் மீனவர்கள் கூட அங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம